பிரைஸ் லார்ட். நாங்கள் இன்னொரு பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறோம். கடந்த காலங்களில் நாங்கள் படித்த விஷயங்கள், வேதத்தில் கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாமே அடிப்படையான, அது மாத்திரமில்லை ஆழமான, அடிப்படையான, அத்தியாவசியமான, அன்றாட தேவைக்குரிய சத்தியங்கள். ஸோ இதைத்தான் இந்த இதயத்தில் ஆண்டவர் போட்டார். ஸோ நான் ஒரு பெர்ஃபெக்டான ப்ரீச்சர் இல்லை, என்னை விட நிறைய நல்லா பிரசங்கம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. பட் எந்த மனதில் போட்ட பாரமாண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் மெயின்லி ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு பிரசங்கம் செய்கிறது. இது நான் ப்ரீச் பண்ண முதல் ஸ்டார்ட்டில் ஆரம்பிக்கலையே நான் நினைக்கிறேன் 25-30 வருஷமாக நான் ப்ரீச் பண்ணுறேன். அப்போ இந்த மனதில் போட்ட பாரம். இப்போ பவுலும் பேதுருவும் டிசைட் பண்ணுறாங்க, நீ ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு செய், நான் ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு செய்வேன். அப்படி ஸோ எந்த மனதில் இருக்கிற பாரம், கடவுள் போட்ட ஊழியம், நான் பிலீவ் பண்ணுறேன், ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன். அதால் நான் சத்தியம் தெரியாத ஆட்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடாது இல்லை. பட் மெயின்லி என்னுடைய மெயின் கோல் அதுதான் நான் பிலீவ் பண்ணுறேன். அதை ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஸோ நான் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் எல்லாமே 90% ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு. பட் அப்படி நான் டிவைட் பண்ணிடலாது. வேதத்தை நாங்கள் எடுக்கல, அது எல்லாருக்கும் ஃபிட் பண்ணுது. வேதம் எல்லாருக்கும் போகிறதும். அது நாங்கள் வாட்சி போட்டு நாங்கள் ஒருக்க வாசிட்டு ஓகே இது நான் வாசிச்சிட்டேன், எனக்கு வாசிக்க தேவையில்லைன்னு சொல்லிடலாம். ஒரு பேசேஜை நீங்கள் 10 தரம் வாசி 11ஆம் தரம் வாசிக்கலாம், அதில் புதிய ஒரு வெளிப்பாடு வரும். ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வாட் இஸ் இட்டர்னல் or what is permanent. எது நிரந்தரமானது? இந்த உலகத்தில் ஒன்றுமே நிரந்தரம் இல்லை. ஈவன் எங்களுடைய வாழ்க்கை கூட நிரந்தரம் இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கே தெரியும். பட் what are we going to do about it? நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எல்லாருக்கும் தெரியும். யாரை கேட்டாலும் அப்படி தான் சொல்லலாம். ஒரு முஸ்லீம் மார்க்கத்தில் இருக்கிறவனா, இந்துவை கேட்டாலோ, கிறிஸ்டினை கேட்டாலோ, ஈவன் ஏத்தியஸ்ட்டை கேட்டாலோ, ரட்சிக்கப்படாமல் கேட்டாலோ, அவர் சொல்லுவாங்க my life is going to end. They're going to agree. They will say my life is temporary on this earth. பட் கிறிஸ்தவம் ஒன்று தான் எங்களோட லைஃப் எப்படிப்பட்டது, எங்களோட லைஃப்பில் நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கையின் இறுதியின் முடிவில் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் கத்திரங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது கிறிஸ்தவத்தில் தனியாக தான் இருக்குது. வேறு மார்க்கங்களில் இப்படியான விளக்கங்கள் இல்லை. அதால் தான் நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா கிறிஸ்தவம் தான் சரியான வழி, அதுதான் சரியான நெறி எங்களுக்கு படிப்பிக்குது. மற்ற எல்லா மார்க்கத்திலையும் நிறைய பிள்ளைகளை நாங்கள் படிக்கலாம். பட் யூ won't find any fault in the Bible. ஓகே, நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிற சாப்டர் 1 Peter chapter 1, 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம். I love that chapter. எனக்கு அந்த சாப்டர் பிடிக்கும்னு சொன்னால் இட்ஸ் லைக் கவரிங் த ஹோல் திங். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, எங்களுடைய அன்றாட வாழ்க்கை, அது மாத்திரமில்லை கடைசியில் பேதுரு எக்ஸ்பிளைன் பண்ணுறார், நீங்கள் என்னத்தை கிளிங் பண்ணணும், என்னத்தை நீங்கள் பற்றி பிடிக்கணும், எல்லாத்தையுமே பேதுரு இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஓகே, அதுக்கு போக முன்னே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 verse 18. Second Corinthians chapter 4 verse 18. 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எனவே நாங்கள் காணப்படுபவைகளை அல்ல, காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிறோம். ஏனெனில் காணப்படுபவை தற்காலிகமானவை, காணப்படாதவைகளோ நித்தியமானவை. Again, I want to go back to Christianity. கிறிஸ்தவத்தில் தான் நாங்கள் ஒன்றையும் காணாமல் நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஆள் எங்கள்கிட்ட கேட்டால் have you seen the original Bible? We say no. Have you seen Jesus? No. Have you seen the Holy Spirit? No. Have you seen the Father? No. Have you seen Moses, Elijah? No, we haven't seen anybody. And they're going to say, what are you basing your faith on? And we're going to say that is the faith. We don't see what we believe. And also Bible says if you see, you don't have to believe. So faith means you have to believe in what you don't see.
ஸோ பிரியமான சாவனஸ் அவர்களே, வேதமங்களை சொல்லுது ஒரு மனுஷன் தான் காங்கிறதே நம்ப வேண்டியது அவசியம் என்ன? அவங்களோட லைஃப்பில் நிறைய பாடு, நிறைய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தாங்கி கொண்டு நாங்கள் போகிறதுக்கு காரணம் அந்த கிறிஸ்தவத்தின் பேக் போன் ஃபெய்த், கிறிஸ்தவத்தின் முள்ளந்தண்டு. இந்த ஃபெய்த்தை நீங்கள் வழியாக கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ உபத்திரங்கள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ லாஸஸ். நாங்கள் லவ் பண்ணாக்களை நாங்கள் லூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு ஃபைனான்ஷியல் லாஸ் வரலாம். எவ்ரி திங் சம் சார்ட் ஆஃப் பெயின் அண்ட் லாஸ். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை பொறுத்து இருக்குது, ஒவ்வொருத்தர் சுச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இவ்வளோ பிரச்சனை கூடாம், இவ்வளோ இழப்புகளை கூடாம், இவ்வளவு கண்ணீர் கூடாம், கவலை கூடாம், ஊத்துறவங்களுக்கு கூடாம், பாடலுக்கு கூடாம் நாங்கள் போகிறோம். பட் ஜீசஸ் எங்கள்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறார். டு யூ ஸ்டில் பிலீவ் இன் மீ? லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் அந்த ஓமை, விதவேண்ட ஓமை அவர் சொல்கிறார் கடைசியில், ஆயினும் மனுஷகுமாரன் திரும்பி வரும்போது இந்த பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று பைபிளில் இருக்குது. ஆக்சுவலி லெட்ஸ் ரீட் தட் வேர்ஸ். அந்த வசனத்தை வாசிப்பு எனக்கு ஞாபகம் வந்தபடினால லூக்கா 18. See, faith is everything. Faith is everything. விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஓகே, ஸோ அந்த 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 உவமையில் அவர் அந்த கதையை சொல்கிறார். அந்த அநீதியுள்ள நீதிபதியை குறித்து சொல்கிறார். verse 6, Luke chapter 18 verse 6, லூக்கா 18:6. அதன் பிறகு ஆண்டவர், அநீதியான அந்த நீதிபதி சொன்னதை கேட்டீர்களா? அவ்வாறு இருக்கும்போது தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும் தம்மால் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு இறைவன் நீதியை வழங்காதிருப்பாரோ? அவர் நீதியை வழங்க தாமதிப்பாரோ? நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர்களுக்கு அவர் விரைவாக நீதியை வழங்குவார். ஆயினும் மனுமகன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். தேவண்ட அங்கலாய்ப்பு, இயேசு கிறிஸ்துவின் அங்கலாய்ப்பு. நான் திருப்பி வரைக, how many people are going to still hold on to their faith no matter what? You could have committed a sin, you could have repented, நீங்கள் ஹர்ட் பண்ணிக்கலாம், மன்னிப்பு, whatever happened in your life, you lost something, you grieved, துன்பங்கள், பாடுகள். But when I come back, are you still going to be strong and holding on to that faith you had in the beginning? That is a problem. Devil is coming to break that faith. Once you lose your faith, you're nobody. You're like a man who's got big body, very strong, very big muscle, but he can't stand up. Something wrong with his leg. Can you imagine? Exactly like that. நாங்கள் கிறிஸ்தவத்தில் ஸ்டாண்ட் அப் பண்ணி எங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் கொடுத்த ஆயுதம் இந்த விசுவாசம். ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 1, பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரம். உங்களுக்கு நான் பேதுரு முதல் அந்த பைபிள் ஸ்டடி எடுக்கலாம்னு சொன்னேன். இந்த பேதுரு 1 பேதுரு 2 பேதுரு எழுதிக்கல அந்த சூழமைப்பு வந்து கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுற டைம், துன்புறுத்தப்படுற டைம், அப்படியான பயங்கர. இப்போ நாங்கள் ஈஸியாக எவாஞ்சலிசம் செய்கிறோம், பட் அந்த காலத்தில் அப்படி செய்யலாது. அது ஒரு கொலை குற்றம். அப்போ அவங்கள சிங்கத்துக்குள்ளே சிங்கக்கோயிலில் போடப்பட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் மாதிரி அவங்கள நடுவில் விட்டுட்டு ஒரு விளையாட்டு மாதிரி சிங்கங்களை விட்டுட்டு அவங்கள ஓட விட்டாங்க. அது சிங்கங்கள் கண்ணால் பார்த்து கொண்டு கடிச்சு குத்தரிச்சு மரத்தில் கட்டி அவங்கள எரிச்சாங்க உயிரோட. கொதிக்கிற எண்ணெயில் போடுவாங்க. இதுகளெல்லாம் வந்து அந்த காலத்தில் அப்படியான ஒரு உபத்திரவ டைமில் எழுதின புக் தான் ஃபர்ஸ்ட் பீட்டர், செகண்ட் பீட்டர். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Everybody should read it, especially in our church. Okay, verse 1. பொந்து கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா ஆகிய மாகாணங்களில் சிதறண்டு போய் இந்த உலகில் அந்நியர்களாக வாழ்பவர்களாக ஆவியானவரின் பரிசுத்தமாக்கலினால் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் அவருடைய இரத்தம் தெளிக்கப்படவும் பிதாவாகிய இறைவனுடைய முன்னறிவிப்பின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. See, it's all like chosen people, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு
இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனான பேதுரு எழுதுவதாவது கிருபையும் சமாதானமும் உங்களிடம் பெருகுவதாக. ஸோ ஃபர்ஸ்ட் பேதுரு அட்ரஸ் பண்ணுறார் மெயின்லி சிதறண்டு போயிருக்கிற ஆவியானவரின் பரிசுத்தமாக்குறதுனால தான் ஆவியானவரால் சீல் பண்ணப்பட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ அண்ட் மீ. இந்த வசனங்கள் அதை அவர் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறார். இன்னும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் கூட துன்பம். ஏனெண்டா எல்லாருக்கும் துன்பம் இருக்குது. பட் ரட்சிக்கப்பட்டவன் பிசாசை எதிர்த்துட்டான். நான் ஈஸ் அவர் எனிமி. அப்போ ஏதாவது ஒரு வாழ்க்கையில் எங்களுக்கு ஏதாவது ஒரு உத்தரவத்தை அனுப்ப அவன் முயற்சி செய்வான். ஆண்டவர் சில வேளையில் அதை அனுமதிக்கிறார். அப்போ பிசாசங்களை கண்ட மாதிரி சோதிக்கலாது. எங்களோட ஃபெய்த்தில் வீக்னஸாக வரைக்கல அவன் எங்களை சோதிக்கிறான். அப்போ எங்களோட இதயத்தில் நாங்கள் உறுதியாக தேவன் எங்களோட இருக்கிறான்னு நம்பி இருந்தவன்னு சொன்னால் நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் கூட. தேவன் அந்த துன்பத்திலேருந்து விடுவிக்கிறது அவருடைய சித்தம். சில பேர் அந்த துன்பத்தில் இருந்து விடுவிக்காமல் இருக்கலாம், சில பேர் சீக்கிரத்தில் விடுவிக்கப்படுறாங்க. பட் இட் இஸ் நாட் கேரண்டீட் இந்த நியூ கவர்னன்ட். புதிய உடன்படிக்கையில் அது கேரண்டீட் இல்லை. இது நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு விளங்குறது இல்லை. பழைய பாட்டில் எஸ் பரத்தம் சுகமானால் தான் உண்மையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், காசு இருந்தால் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், பிள்ளைகள் பொறாட்டி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எல்லாம் சபிக்கப்பட்டவன். இப்படியான காரியங்கள் பழைய பாட்டில் இருந்தது, பழைய உடன்படிக்கையில். பட் நாட் சோ இன் த நியூ கவர்னன்ட். ஓகே, நாங்கள் 3ஆம் வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால், இறைவனும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவருக்கு துதி உண்டாவதாக. அவர் தமது மகா இரக்கத்தின்படியே இறந்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக உயிருள்ள நம்பிக்கைக்காக நம்மை மறுபடியும் பிறக்க செய்திருக்கின்றார். ஸோ again we are born again to have this hope. அப்படிதான் இருக்கு இந்த 3ஆம் வசனத்தில். உயிருள்ள நம்பிக்கைக்காக. இந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தருக்குமே இந்த ஹோப் இல்லை. அதெல்லாம் பாவத்தை செய்கிறாங்க. ஏனெண்டா அவங்களுக்கு ஹோப் இல்லை. நாங்கள் இருந்தால் இங்கே போவோம் அப்படியா இல்லை, அவங்க சிந்திக்கிறது இல்லை. அவங்களுக்கு அந்த டீச்சிங் இல்லை, ஒரு சொல்ல இல்லை, அவங்கள அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஸோ தே ஜஸ்ட் லிவிங் த லைஃப். அவங்களோட வாழ்க்கையை மனம் போன போக்கில் அவங்க வாழ்கிறாங்க. ஏனெண்டா அவங்களுக்கு அந்த ஹோப் இல்லை. பட் we can't live like that. நாங்கள் அப்படி வாழையில். ஏனெண்டா எங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ we have to be careful. Verse 4, உங்களுக்கென பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்பட்டுள்ள உரிமை சொத்துக்களாக நம்மை அவ்வாறு மறுபடியும் பிறக்க செய்தார். ஸோ we are born again. As soon as you born again, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து உங்களோட வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து கொடுத்த உடனே that hope start from that moment on. அந்த மோமெண்ட்லேயே, அந்த கணத்திலே உங்களுக்கு அந்த விசுவாசம் ஸ்டார்ட் பண்ணிடுது. ஓகே, தென் he is saying, ஏனெண்டா அந்த உபத்திரவத்தில் ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கபடினால பேதுரு எழுதுகிறார். verse 6, இப்போது சிறிது காலத்துக்கு பலவித சோதனைகளின் பொருட்டு நீங்கள் துன்பம் அனுபவிக்க வேண்டியிருந்தாலும் இதில் நீங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறீர்கள். நெருப்பினால் புடமிடப்படும் தங்கம் கூட அழிந்தே போகிறது. பேதுரு சொல்கிறார், nothing is permanent. கோல்டை வாங்கி ஒழிச்சு வைக்கிறானேன்னு சொன்னால் ஒரு டைமில் அது பெருமதி வரும், ஒரு டைமில் அது விற்றா நல்ல காசு வரும். பீப்புள் பை கோல்டு, ஸோ மச் கோல்டு. எனக்கு ஒரு ஃபேமிலியை தெரியும். they had 200,000 worth of gold in their house, and one day this burglar broke in, took all the jewelries, and they were devastated. 200,000 worth of gold. இயேசு கிறிஸ்து சொன்ன, சரி இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டாம், திருடுவார்னு இயேசு கிறிஸ்து 2000 இயேசுக்கு முதலே 2026 நடக்க போகிற சம்பவங்களை அவர் சொல்லிட்டார். What a great revelation. இப்போ பேதுரு சொல்கிறான், பொன் புட்டமுட்டு எல்லாம் செய்து ஷைனியாக செய்து அதை நகையாக எல்லாம் செய்கிறாங்க. பட் தென் ஈவன் தட் வில் perish. பேதுரு சொல்ல, தங்கம் கூட அழிந்தே போகின்றது. 7ஆம் வசனம் முதல் பகுதி. ஆனால் அதை விட அதிக பெறுமதி வாய்ந்த உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதன் உண்மைத்துவம் நிரூபிக்கப்படுவதற்காகவே இந்த துன்பங்கள் உங்களுக்கு நேரிடும். ஸோ பிகாஸ் ஏன் நாங்கள் சோதிக்கப்படுறோம் என்று சொன்னால்,
they will sow something valuable in your life. Not your gold, not your car, not your Ferrari, not your mansion. He sows something valuable in your life, which is your faith. அதை விட பெருமதி வாய்ந்தது உங்கள் விசுவாசம். அப்போ பிரியமான சகோதரனே சகோதரிகளே, உங்களுக்கு நீங்கள் எல்லாம் இந்த பைபிள் ஸ்டடியில் ஞாபகம் காட்டும் இதை மாத்திரம் ஞாபகம். faith is everything. We never saw Jesus, remember, we never saw the original script. That's why all the arguments coming on, இது சரியில்லை, இதுதான் சரி, இந்த Greek, Aramaic, Syriac version, Greek version, all these versions coming because nobody saw the original one. Everything going, our life is going by faith. Verse 8, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டதில்லை. There you go. இப்போ நான் சொல்கிறது தான் பேதுரு சொல்கிறேன். ஆக்சுவலி பேதுரு சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஓகே, அவர் ஆல்ரெடி எழுதிட்டார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டதில்லை, ஆனாலும் அவர் மீது அன்பாக இருக்கிறீர்கள். None of us saw Jesus. Okay, people say I had a dream, but still you haven't seen, nobody have seen Jesus, right? அப்போஸ்தலர்கள் கண்டாங்க, but we never saw. But we love him. How can we love him? That is the amazing thing in Christianity. For someone to love someone, you need to see that person at least once. இந்த உலகத்தில் ஒரு ஆளை நாங்கள் நேசிக்கிறதுக்கு, உங்களோட வைஃபு பிள்ளையை நேசிக்கிற, you saw that person. The person is there. And அதான் நீங்கள் லவ் பண்ணலாம். பட் பைபிள் சொல்லுது, பேதுரு சொல்கிறார், it is amazing. இயேசு கிறிஸ்து, அவர் ஆச்சரியப்படுறார், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காணாதிருந்தும் அவரை லவ் பண்ணுறீங்க. ஏனெண்டா அவரை பார்க்க தேவையில்லை, அவர்கிட்ட வார்த்தையில் வாய்ச்சாலே காணும். யூனோ, அவரை நேசத்தை நீங்கள் வைக்கலாம். He is the only one person you don't have to see, but all he has to do, read the gospel. நீங்கள் இப்போது அவரை காணாதிருந்தும் அவரை விசுவாசித்தவள, not only that you love him and you believe in him. வார்த்தையினால் விவரிக்க முடியாத மகிமையுமானதான மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது. Therefore we should rejoice all the time because this Jesus done so much for us. அதை நீங்கள் நினைச்சு சந்தோஷப்படுவீர்கள். Verse 11, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவின் பாடுகளை குறித்தும், இப்போ பேதுரு பேசிக்கொண்டிருக்கிறார் பாடுகளை குறித்து. ஸோ இந்த உலகத்தில் அவர் சொன்ன காரியங்கள் பாருங்க. முதலாவது ஸ்டார்ட் பண்ணுறார், இந்த உலகத்தில் இருக்கிற மெட்டீரியல் திங்ஸில் பணமோ பொருளோ அது பெர்மனன்ட் இல்லை என்று சொல்கிறார். த நெக்ஸ்ட் திங், this is something related to our human body. You suffer in your body, or maybe you're mentally suffering. அது கூட நிரந்தரம் இல்லைன்னு சொல்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் திங், த கோல்ட், சில்வர், மணி, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நாங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து பத்து எல்லாமே நிரந்தரம் இல்லை. செகண்ட் திங், ஹீஸ் சேயிங், லுக், யூ கம்ப்ளைனிங் அபவுட் யுவர் சஃபரிங், பட் டோன்ட் யூ நோ, அவர் சிறிது காலம் பண்ணுறார். ப்ளீஸ் அண்டர்லைன் தட், பேனை எடுத்து அண்டர்லைன் பண்ணுங்க. இட்ஸ் ஃபார் ஷார்ட் பீரியட். Are you going to compare your short, miserable life on this earth to an eternal life? You're going to live billions of years. You will never die. அதான் சிறிது காலம்ன்ற, சிறிது காலம்ண்டா 80 years சிறிது காலம் இல்லை, கம்பேர் டு யோர் இட்டர்னல் லைஃப். அப்போ அது உங்களுடைய நெகட்டிவ் ஆன விஷயங்கள், உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை, இருக்கிற துன்பங்கள், வேதனைகள், ஈவன் நோய்கள். Don't you know, Peter saying it is temporary, it will go away. கிறிஸ்துவின் பாடலை குறித்தும் அதை தொடர்ந்து வரப்போகின்ற மகிமையை குறித்தும் முன்னறிவித்த போது கிறிஸ்துவின் ஆவியானவர் சுட்டி காட்டிய காலம் இதுவென்றும் கால சூழல் என்னவென்றும் ஆராய்ந்தறிய அவர்கள் முயன்றார்கள். Okay, so we saw material, உலகத்தில் இருக்கிற materialism is not permanent and the suffering is not permanent. Then verse 13க்கு நாங்கள் வாரோம், 13ஆம் வசனம். ஆகையால் உங்களுடைய மனங்களை செயல்படுத்துவதற்காக முழுமையாக ஆயத்த. இதை நான் ஆரம்பத்தில் சொன்ன இன்ட்ரடக்ஷனில், கிறிஸ்தவம் ஒன்று தான் கைடன்ஸை கொடுக்குது. ஓகே, திஸ் இஸ் த சிச்சுவேஷன், இப்படி தான் இருக்குது, ஒன்றும் பெர்மனண்ட் இல்லை, ஓகே, ஒன்றும் நிரந்தரம் இல்லை, பட் தேர்ஃபோர் யூ ஷுட் டூ திஸ். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் இதை செய்யுங்க என்று கிறிஸ்தவம் தான் சொல்லும்.
இந்த கைடன்ஸை நான் ஒரு இடத்துலையும் பார்க்கல. I know Hinduism, இந்துவிலேருந்து வந்த நான், there's no guidance. There's no clear teaching to say, okay, this is how you should live. ஆக்சுவலி நான் இதுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், எல்லாமே நல்ல விஷயங்களை நீங்கள் வேறு மார்க்கத்தில் கண்டிங்கன்னா they're all copied from Christianity, from the Bible. ஜீசஸ்லேருந்து கோப்பி அடித்ததா. எந்த நல்ல விஷயத்தையும் நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு வெளியில் கண்டா it is originated from Christianity. It came out through Christianity, none other than Jesus. He's the only one spoke the truth. He's the only one preached the good thing. Then others follow. Yes, I agree. There are millions of people saying good things. But what I'm saying is, it all came from Christianity. So, மனங்களை செயல்படுத்துவதற்காக முழுமையாக ஆயத்தப்படுங்கள். Be prepared. Verse 13. You shouldn't expect எனக்கு இப்படி நடக்குமா அப்படின்னா பயப்பட தேவையில்லை. But preparation is different. You going somewhere, you're going to fly tomorrow, say you're going to take an aeroplane, and you make sure everything, you got visa, you got passport, you packed everything what you need, everything. That's preparation. You're not doing it out of fear. You're prepared. சாதத்தான் பேர் சொல்கிறார், பயப்பட வேணாம், எனக்கு இந்த வருத்தம் வருமா அந்த வருத்தம் வருமா, don't be scared. அது பிசாசு கொண்டாரு. இயேசுக்கு சொல்கிறார், பயத்தை வாழ்நாள் பூராவும் பயத்திலே மரண பயத்திலே இருந்த ஆக்களை பிடிக்கிறதுக்கு ஜீசஸ் வந்திருக்கிறார். பயம் கூட வாழ்க்கையில் வந்துச்சுன்னு சொன்னால் விசுவாசம் ஓடிடும். பயம் விசுவாசத்தின் எதிரி, விசுவாசம் பயத்தின் எதிரி. ஸோ if you're a person who's scared of everything, you don't have faith. I know this may sound very harsh, but that's the truth. எந்த நேரம் பயந்து வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. விசுவாசி பதறான்னு பைபிள் சொல்லுது. இஃப் யூ ஆர் ஃபுல் ஆஃப் ஃபெய்த், உங்களோட வாழ்க்கையில் உறுதியான விசுவாசம் இருந்தால் அசைய மாட்டீங்க என்ன பிரச்சனை வந்தாலும். ஸோ பி ஸ்ட்ராங், மனங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்கிறார். தென் verse 14 he says, கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக இருந்து முன்னர் நீங்கள் அறியாமல் வாழ்ந்தபோது உங்களிடம் காணப்பட்ட தீய ஆசையின்படி இனிமேலும் நடந்து கொள்ளாதிருங்கள். Your old life should perish. மாறாக உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருப்பது போலவே நீங்களும் உங்கள் அனைத்து நடத்தையிலும் பரிசுத்தமாயிருங்கள். ஏனெனில் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இது பழைய பாடலும் இருக்கு இந்த வசனம். One thing God is constantly emphasizing, I am holy. That's why we need to go to God. ஏனென்றா இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே பெர்ஃபெக்ட் இல்லை. nothing is holy on this earth. ஒரு தரமே ஹோலி இல்லை. 100% கடவுளமே. ஸோ பலவீனத்தோடு இருக்கிற எல்லாருமே நாங்கள் கடவுள்கிட்ட போகலாம், பிகாஸ் he is perfect. But then அவர் எங்களுக்கு commandment கொடுக்கிறார். அவர் எங்களுக்கு சொல்கிறார், I want you to be like me. He didn't say வேதத்தை எழுதி கொடுத்துட்டு கண்ட மேலே நீங்கள் இருங்கன்னு சொல்லல. சுத்தாவியனாலே அவற்றை உயிர் மூச்சினால் எழுதப்பட்ட சத்தியங்களை உங்களோட கையில் நான் கொடுக்குற காரணம், the reason why I'm giving the Bible in your hand, in order to live a holy life. In a holy life, which standard? And the pastor, in the pastor, and the church? No. Up to the standard of God. இறைவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வரணும்னு தேவனங்களை அழைக்கிறார். Then verse 17 சரி, ஒவ்வொருவருடைய செயலின்படி பக்கச்சார்பின்றி நியாயம் தீர்க்கணும். ஸோ பாகுபாடு இல்லை. ஆண்டவர் ஃபேவரட்டிசம் காட்டவே மாட்டார் இந்த விஷயத்தில். பரிசுத்தம் ஒன்று விரைக்கலான்னு ஃபேவரட்டிசம் காட்ட மாட்டார். இவர் 30 வருஷம் ஊழியம் செய்வார், இவர் 60 வருஷம் ஊழியம் செய்வார். No, everything will be zero. Count nothing. He will count as a zero if you live an awful life, and if you didn't live like Jesus Christ. Right? இதில் அடிக்கடி ஏனெனில் நீங்கள் வடிவா திருப்பி வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏனெனில் ரெண்டாவது அந்த மீனிங் அது இதான் ரீசன். இதால் தான் நீங்கள் இப்படி வாழணும். அப்போ ஏன் இப்படி நியாயத்தீர்ப்பை குறித்து பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார்? verse 18, ஏனெனில் உங்கள் முற்பிதாக்களால் உங்களுக்கு கையளிக்கப்பட்ட வீணான வாழ்க்கை முறைமையின்படி
முறைமையிலிருந்து வெள்ளி அல்லது தங்கம் போன்ற அழிந்து போகும் பொருட்கள் நீங்கள் மீட்கப்படவில்லை. மாறாக களங்கமோ குறைபாடோ இல்லாத செம்மறியாட்டு குட்டியின் இரத்தத்தை போன்றதும் உயர் மதிப்புடையமான கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். So the redemption, God has given redemption through Jesus blood. அது அழிஞ்சு போகிற பொண்ணால வெண்ணியால காசுனால வரையில. ஸோ தேவன் எங்களுக்கு தந்த ரட்சிப்பு அது பெர்மனன்ட். அதாவது ஸோ பேதுரு எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அழிந்து போகிற பொன்னினால வெள்ளினால அல்ல, இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தினால விலை கொடுத்து எங்களை வாங்கியிருக்கிறார். ஸோ ஏனண்டா பெர்மனண்டான அந்த உலகம். அடுத்தது உலகம் என்ற வேர்டு இதில் 20 வருது. உலகம் படைக்கப்பட்ட முன்பதாகவே அவர் முன்னறியப்பட்டதாலும் உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் பகிரங்கமாக்கப்பட்டார். உலகம், இந்த உலகத்தில் பார்க்குற இந்த உலகம் டெம்பரரி, பட் பெர்மனண்ட் ஆன வாழ்க்கை, தேவன் வச்சிருக்கிற வாழ்க்கை அதுதான் நிரந்தரம். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அதைத்தான் காட்டினேன். தன் ரத்தத்தை சிந்தி என்ன தங்களை சொன்னான்னு சொன்னால், இந்த ஏகத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க, இது டெம்பரரி. பரனுடைய உலகம்னு சொன்னால் ஆண்டவற்ற உலகம், பரலோகம். அப்போ இந்த உலகம் ஒரு நிரந்தரமற்றது, பரனுடைய உலகம் நிரந்தரமானது. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். Verse 21, 21ஆம் வசனம், அவர் மூலமாகவே நீங்கள் இறைவனில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். உங்கள் விசுவாசம், இயேசு கிறிஸ்து வந்துதான் எங்களோட விசுவாசத்தை உறுதிப்படுத்தினோம். ஆக்சுவலி விசுவாசத்தை தந்தவர், எங்களுக்கு ஹோப்பை தந்தவர். ஏனெண்டா யூதர்களுக்கு ஓரளவு ஓகே, அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாட்டிலும் பழைய பாட்டில் ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இருந்தது. நாங்கள் அந்நியர்கள், அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்நியர்கள், தேவனுக்கு அந்நியர்கள், அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்நியர்கள். ஸோ எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃபெய்த்தை எங்களுடைய ஜீசஸ் கிரைஸ்டன், எங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்து வச்சது, எங்களுக்கு புதிய வாழ்க்கையை தந்தது, புதிய மார்க்கத்தை திறந்தது, புதிய உலகத்தை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், எப்படி பழகணும், எப்படி இந்த உலகத்தில் உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும், எப்படி மேட்டாக்களை நேசிக்கணும், எப்படி பரிசுத்தம் வாழணும், எல்லா டீச்சிங்கையும் தந்தது ஜீசஸ் கிரைஸ்ட். அவரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணார். அங்கே பவுல், பேதுரு எங்களுக்கு சொல்லி கொடுத்து கடிதங்களை எழுதி வச்சுக்காங்க. இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான், அவர் மூலமாகவே நீங்கள் இறைவனில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் இறைவனில் இருக்கும்படியாக இறைவன் அவரை இறந்தோலிருந்து உயிரோடு எழுப்பினார். அடுத்தது, இந்த உலகத்தில் இருக்கிற லைஃப் டெம்பரரி. அதனால் ஜீசஸ் கிரைஸ்ட் அதை ப்ரூவ் பண்ணி காட்டினார். இயேசுக்கு சொன்னார், இந்த ஆலயத்தை இடியுங்கள், நான் 3 நாள் எழுப்புவேன். அவங்க நினைச்சாலும் இந்த கட்டடத்தை குறித்து பேசுகிறாங்க. இயேசு சொன்னார், இந்த சரீரத்தை நீங்கள் கொள்ளலாம், பட் I will rise up again. இயேசுக்கு உயிரோடு இருந்து இன்றைக்கும் பரலோகத்தில் ஜீவிக்கிறார். ஸோ எங்களுடைய இந்த எங்களுடைய உடலில் இருக்கிற அந்த உயிர் நிரந்தரமற்றது. இது இந்த எங்களுடைய உடலில் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரமற்றது, அது எப்போவும் முடியும். பட் இந்த உயிர் பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துக்கு போகுது. அதுதான் உண்மையான வாழ்க்கை. நீங்கள் இறக்கும்போது உங்களோட வாழ்க்கை முடியலை, இறக்கும்போது உங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து அவர் சொல்கிறார் 32ஆம் வசனம், உண்மையான சகோதர அன்புக்கான சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதனுடனாக நீங்கள் உங்கள் ஆத்மாவை தூய்மைப்படுத்தி உள்ளீர்கள். ஆகவே ஒருவர் மீது ஒருவர் தூய்மையான இருதயத்துடன் ஆழ்ந்த அன்பு செலுத்துங்கள். So he is giving few instruction. He is saying, do not lose hope. எதிர்பார்ப்பு விடாங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. எதிர்பார்ப்பு நீங்கள் வரப்போகிற காரியத்தை எதிர்பார்க்குறது, விசுவாசம் நீங்கள் எல்லாத்தையும் நம்புறது, காணாத நம்புறது. Then he said, be holy. இது வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகணும் செய்ய வேண்டிய விஷயங்கள் பரிசுத்தமாக இருக்கும். அதான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் செய்கிற எல்லாமே கவுண்ட்லெஸ். அடுத்து அவர் சொல்கிறார், அன்பு. அஃப்கோர்ஸ் தேவனில் அன்பு இருக்கக்கூடிய தான் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்றீங்க. பட் இந்த அன்பு என்ன சொல்லுன்னு சொன்னால், ஒருவர் பைபிள் சொல்லுது, ஒருவர் மீது ஒருவர் தூய்மையான அன்பு, பியோலாவா, தூய்மையான அன்புடன் ஆழ்ந்த அன்பு செய்யுங்கள்.
ஏனெனில் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள், அழிந்து போகின்ற விதையினால் அல்ல, அழியாதும் உயிருள்ளதும் நிலைத்து நிற்பதுமாகிய இறைவனுடைய வார்த்தையினாலே அவ்வாறு மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். So there are so many things here which is permanent. So many things, but Peter mentioned few things. இந்த பரலோகம் நாங்கள் பார்க்காத அது பரலோகம், அது நிரந்தரம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ட்ரூ காட். நித்திய வாழ்வு நாங்கள் காண இல்லாத அது ஆண்டவர் ப்ரூவ் பண்ண, பட் இது இஸ் ட்ரூ. அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. அது ஒன்று தான் இந்த உலகத்திலும் சரி, இந்த உலகத்தை விடவும் சரி, எங்கே போனாலும் அந்த வார்த்தையை தான் நிலைச்சு நிற்கும். நிச்சயம் எல்லாமே இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எல்லாமே அழிஞ்சு போகும். ஈவன் இந்த அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எஸ், பட் people may choose not to love you. Then you're not loved. You may want to love everybody, but there are some people hate you and they don't want to love you. So in a way, you can't force them. But what can you do to Word of God? You can't do anything. You can't destroy the Word of God. Actually, Word of God is going to judge us on the last day. கர்த்தருடைய வார்த்தைகளை நியாயம் தீர்க்க போகுது. அப்போ இந்த உலகத்தில் இயேசுக்கு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நான் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவார். ஸோ அழிந்து போகின்ற விதையினால் அல்ல, அழிந்து போகின்ற இந்த நீங்கள் பார்க்குற இந்த போடுற விதையினால் அல்ல, அது கூட அழிஞ்சு போயிடும். அழியாததும் உயிர் உள்ளதும் நிலைத்து நிற்பதுமாகிய இறைவனுடைய வார்த்தையினாலே அவ்வாறு மறுபடியும் பிறந்திருக்கு. ஏனெனில் மனிதர்கள் புல்லை போல உள்ளனர், அவர்களது மகிமை அனைத்தும் புல்லின் பூவை போல இருக்கின்றன. புல் உலர்ந்தது, புல்லின் பூவும் உதிர்ந்தது, ஆனால் கர்த்தரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கின்றது. இந்த வார்த்தையை உங்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது. So dear brothers and sisters, what is gospel? The gospel is the eternal seed which cannot be perished. You can't destroy it. No one can destroy it. So many people try to destroy it, but they cannot. அவருடைய வார்த்தை என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். அந்த வார்த்தை அன்றைக்கு பிரிண்ட் பண்ணப்பட்டு எங்களுக்கு கையில் பைபிளாக கொடுக்கப்பட்டிருக்கு. What a wonderful thing God has done. The eternal life. அதால் தான் பைபிளை வாசிக்கல ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் இருக்கு, எங்களை அதை புதுப்பிக்கு. That's why you have to read the Bible every day. That is the thing God doesn't like you to do. ஏனெண்டா ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாசிக்கல, you getting the energy, you getting life from every single word. Any passage you read, it's life. அது உயிர் உள்ளதாக இருக்குது. நான் சொல்லலை, பேதுரு சொல்கிறேன். ஸோ we saw பெர்மனண்டான விஷயங்கள் இதில் பேதுரு சொன்ன விஷயங்கள், பர்டிகுலர்லி 1 Peter chapter 1 முதலாவது நான் பார்க்குறேன் கர்த்தருடைய வார்த்தை. அடுத்தது பரலோகம், அது நிரந்தரமானது. மற்றது கர்த்தருக்கு கொடுத்த ஹோப், அது நிரந்தரமானது. இதெல்லாம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள். இந்த உலகத்தில் நாங்கள் காண்கிறது எல்லாமே, கண்ணால் காண்கிறது எல்லாமே அழிஞ்சுப்போம். ஈவன் சபையில் கூட எங்களுக்கு தேவையில்லை. ஏன் சபை ஊழியங்கள், இந்த இவாஞ்சலிசம் எல்லாத்தையுமே ஏன் ஏற்படுத்திக்கணும்னு சொன்னால், இந்த உலகத்தில் நாங்கள் கர்த்தர்ட்ட சத்தியத்தை, இந்த அழியாத வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த டாஸ்க், எங்களுக்கு கொடுத்த கமாண்ட், அவர் போய் செய்ய சொல்கிறார். பட் ஒன்ஸ் வி லீவ் திஸ் earth, we don't need a church, we don't need prayer, we don't need prophecy. This is the Bible. We don't need any of this. We don't need hope, because hope எங்களுக்கு தேவையில்லை. We are already there. நாங்கள் தேவதூர்களை போல இருப்போம் இருக்கு பரலோகத்தில். ஸோ நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு இந்த பைபிளை எழுதி கொடுத்தது காரணம், இந்த உலகத்தில் நாங்கள் கர்த்தரை பிரதிபலிக்கிறது. டு பிரிங் த கிங்டம் ஆஃப் காட் இன் திஸ் டெம்பரரி வேர்ல்ட், டு பிரிங் த பெர்மனன்ட் வேர்ட் ஆஃப் காட் இன் திஸ் டெம்பரரி வேர்ல்ட், டு பிரிங் த பெர்மனன்ட் ஹோப் டு பிரிங் இன் டு திஸ் டெம்பரரி வேர்ல்ட். இதுக்காண்டி தான் ஆண்டவர் எங்களுக்கு இந்த பைபிளை கொடுத்து ஊழியங்களை கொடுத்துருக்காரு. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஊழியம் இந்த உலகத்தில் இருக்க மாத்திரம்தான். இந்த உலகத்தை விட்டு போன அப்புறம் ஊழியம் செய்யலாது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை மனதில் நாங்கள் வச்சுருப்போம்.
I want to add a few more things. Because Peter saying this, I showed you from the Word of God. You know, the gold, money, silver, everything perishable. Food, he mentioned few things. These are all perishable. Our life, even human life, it is perishable. But there is one thing unperishable, which is the Word of God and eternal life. We aim for this. இந்த உலகத்தில் இருக்கிற இப்படியான சீப்பான விஷயங்களுக்கு நாங்கள் எங்களோட உடலை போட்டு மாய்க்கிறோம், எல்லாம் செய்கிறோம். எவ்வளவு நாங்கள் போராடுறோம் இந்த நித்தியத்துக்காக, நித்தியமான விஷயங்களுக்காக. நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரை, இந்த நேரத்துக்கு நாங்கள் துதிக்கிறோம். உங்களோட வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரை, இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. நாங்கள் இந்த கொஞ்ச காலத்தில் எங்களுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் ஆண்டவர், போட்டிகள், பொறாமைகள் ஆண்டவரை, எரிச்சல்கள், கோபங்கள், அன்பற்ற தன்மைகள், வெறுப்புகள், ஒருவரை ஒருவர் நாங்கள் வெறுத்து தள்ளி இந்த உலகத்திலே எங்களுக்கென்று சுயநலமான விஷயங்களை சாதிக்க முயற்சி செய்கிறோம். இது தவறுங்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆனாலும் எங்களுடைய மாமிசம் இப்படியான செயல்களுக்கு இழுக்கிறது ஆண்டவரே. பரிசுத்தமானவர்களை தடுத்து நிறுத்தும். எங்களுக்கு கிருபை தாரும். கேட்குற பெரியவர்லேருந்து சிறியவர்லேருந்து குடும்பங்கள்லேருந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். Thank you. God bless you.